ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நியூ எபிசோட். ஸோ இந்த ஐசிடி சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கிளாஸான டீலிங் ரேஞ்சஸ். ஸோ டீலிங் ரேஞ்ச்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் டீலிங் ரேஞ்ச் இல்லாமல் ரேஞ்ச். ஓகே. ஸோ இந்த டீலிங் ரேஞ்ச் இல்லாமல் ஸோ மேக்ஸிமம் நிறைய ஐசிடி ட்ரேடர்ஸ் வந்து லைக் பயாஸை வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. இந்த டீலிங் ரேஞ்ச் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஐசிடி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீலிங் ரேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகும், ஸோ அது எங்கே வந்துட்டு போகும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டீலிங் ரேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டீலிங் ரேஞ்சை பற்றி ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு, அதுக்கப்புறம் டீலிங் ரேஞ்சுனா என்ன, ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், இது எப்படி வந்து பயாஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு கீழே நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே அப்பப்போ வந்து லைவ் வருவேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஸோ யா, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து டீலிங் ரேஞ்சஸ் அப்படின்னா நார்மலாக வந்து இப்போ வந்து ஃபிப் எடுக்கிறோன்னு வைங்க. ஓகே. ஸோ ஃபிப்பில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து நார்மலாக நமக்கு ட்ரேடிங் வியூவில் கொடுக்குற ஃபிப் செட்டிங்கு. பட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செட்டிங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் 0, 1 இதையும் வந்து நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். 0.5. ஸோ 0.5. ஸோ இது 3 தான் நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபிப் செட்டிங் காமிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. 0.5, 1. ஸோ கலர் வந்து நார்மலாக வந்து நம்ம ரெட் அண்ட் தென் வந்து க்ரீன் வைப்போம். ஓகே. க்ரீன் வச்சுட்டு பேக்ரவுண்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு டீலிங் ரேஞ்ச் 1, 0.5. ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரைஸ் வந்து ஏன் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த டீலிங் ரேஞ்சை பேஸ் பண்ணி ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் வந்து லோயர் லோ இப்படி வச்சுட்டு வருது. ஓகே கைஸ். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுது. இப்போ மேலே போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து வரும். லைக் இங்கே இருக்க ஏதாவது ஒரு பிடி ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்க வரும். இங்கே வந்து எஃப்இஜியாக இருக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இங்கே வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஏதாவது இருக்கும். ஸோ ஸ்விங் லோஸ் இல்லை வந்து எஃப்இஜி, இங்கே வந்து ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு போகும். நம்ம எங்கே எப்படி வந்து பார்ப்போம் அப்படின்னா, ரீசெண்டாக இருக்க ஸ்விங் லோ, ரீசெண்டாக இருக்க ஸ்விங் ஹை, இதுதான் நமக்கு வந்து டீலிங் ரேஞ்ச். ஸோ ஒரு ரீசெண்டாக இருக்க ஸ்விங் லோல இருந்து ரீசெண்டாக இருக்க ஹைஸ்க்குள்ள நடக்கிற ஒரு ரேஞ்சை தான் நம்ம வந்து டீலிங் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம வந்து டீல் பண்ண போறோம் ப்ரைஸை. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து நம்ம டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நார்மலாக வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டீலிங் ரேஞ்சுனா என்னென்னு. ஸோ இது இது என்ன மெக்கானிக்ஸ், இது ஏன் வந்து ரன் ஆகுது இப்படி, இதை நம்ம வந்து ஏன் இப்படி வந்து பார்த்தா ஹை ப்ராபபிலிட்டின்னு இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இப்போ லைக் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். நம்ம பேசிஸ் ஆஃப் ப்ரைஸில் பார்த்த மாதிரி கன்சாலிடேட்லேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். எக்ஸ்பேன்ஷன்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் லெக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் வேணும். டைம் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு லெக் போயிட்டுருக்குன்னா அந்த லெக்கில் நான் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, கரெக்டாக இந்த ஜோனில் என்ட்ரு ஆகுறீங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த டீலிங் ரேஞ்சஸ் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த மாரி பிரைஸ் வந்து மேல போகுது. ஸோ கன்சாலிடேஷன்லேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயி,
எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு அப்படின்னாலே, நமக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்றது என்னது? ஸோ நமக்கு வந்து தெரியும். ரீட்ரேஸ்மென்ட் வரும். ஸோ ஒரு பை மார்க்கெட்லயும், செல் மார்க்கெட்லயும் வந்து ரீட்ரேஸ் அப்படின்றது தான் நமக்கு லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்கு. ஒரு ஹைஸ்ல இல்ல வந்து எஃப்இஜி அந்த இடத்துல இருக்கு. பிடிஆர்எஸ் இருக்கு. அத டேப் பண்ணல அப்படின்னா, பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழ மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ் ஆனதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்க்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதுல எது பிரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழ இருக்கிறத வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட். ஸோ பிரீமியம் போனா செல் பண்ணணும். அதாவது செல் ஆர்டர் ஃப்ளோல இருக்கும்போது. ஸோ நீங்க வந்து இங்க வந்து தெளிவா உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் வந்து நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஓகே. பெர்ஃபெக்ட். இது வந்து நமக்கு வந்து டீலிங் ரேஞ்ச். ஸ்விங் ஹை டூ ஸ்விங் லோ வந்து டீலிங் ரேஞ்ச். பிரைஸ் வந்து இங்க 50% வரும். ஸோ இந்த 50%க்கு கீழ வர்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரியல அப்படின்னாலுமே நான் பிரைஸ்ல போயிட்டு உங்களுக்கு சார்ட்ல எப்படி நடக்குதோ, அத நான் வந்து எக்ஸாக்ட்டா எடுத்து காமிப்பேன். அப்ப புரிஞ்சிரும். ஸோ நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா, அப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் ரேஞ்சுன்றது வந்து ஓரளவுக்கு புரியும். டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. பிரீமியம்ல இருக்கிறது வந்து இப்ப பிரீமியம் காட்டுறேன் பாருங்க. இது வந்து செல் சைடு ஆர்டர் ஃப்ளோக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஹை டூ ஸ்விங் லோ வந்து மூவ் ஆகும். தென் வந்து பிரைஸ் வந்து பிரீமியம் வரும். பெர்ஃபெக்ட். ஸோ இப்ப இங்க பார்க்குறீங்க இல்லையா? அந்த கிரீன் பாக்ஸு. இத வந்து நம்ம பிரீமியம் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து பையில இருக்கும்போது டிஸ்கவுண்ட்ல மட்டும் தான் பை பண்ணணும். செல்ல இருக்கும்போது பிரீமியம்ல மட்டும் தான் செல் பண்ணணும். இந்த பிரீமியம் பர்ட்டிகுலர் இந்த பிரீமியம்க்கு மேல இருக்க பிடிஆர்எஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு எஃப்இஜியா இருக்கலாம். இங்க ஸ்விங் ஹையா இருக்கலாம். அதே மாரி இங்க வந்து ஆர்டர் ப்ளாக்கா இருக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் டிஸ்கவுண்ட்ல இருக்க டிஸ்கவுண்ட் அரைஸ். நீங்க பார்த்துருப்பீங்க. ஐசிடி வந்து இங்க 5 சொல்லியிருப்பாரு. ரிஜெக்ஷன் பிளாக், தென் வந்து ஆர்டர் பிளாக், தென் வந்து எஃப்இஜி, பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக் 5 இருக்கும். அதே மாரி மேலேயும் வந்து ஆம் ரிஜெக்ஷன் பிளாக், தென் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ என்ன இருக்கும்னா, ஆர்டர் பிளாக் ஆர் சிஎஸ்டி, தென் எஃப்இஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர், தென் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனலா வந்து மிட்டிகேஷன் ஆயிட்டே போகும். ஸோ அந்த மிட்டிகேஷன் பிளாக். ஸோ இந்த இந்த பர்ட்டிகுலர் இதில வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து எஃப்இஜி சிம்பிளா வச்சுக்க போறோம். நான் வந்து எல்லா பிடி வரையும்லாம் உங்கள பார்க்கவே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் எஃப்இஜி ஆர்டர் பிளாக். தென் வந்து பிரேக்கர். பிரேக்கர் உங்களுக்கு வந்து நீங்க பிரேக்கர் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆட்டோ பிளாக் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். எஃப்இஜி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அத நான் பிரைஸ்ல நீங்க வந்து ஓனா வந்து நான் காட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட்ல தான் நம்ம ஒரு பை ஆர்டர் ஃப்ளோல வந்து பை பண்ண போறோம். பிரீமியம்ல வந்து ஒரு செல் ஆர்டர் ஃப்ளோல இருக்கும்போது செல் பண்ண போறோம். இப்போ ஒண்ணும் இல்ல. நான் வந்து நார்மலா இப்ப இந்த வீக் நமக்கு என்ன நடந்திருக்கோ, அத வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே பெர்ஃபெக்ட். இப்ப இந்த ஆர்டர் ஃப்ளோல 4 ஹவர் போறேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஸோ இதுதான் நமக்கு என்னது இப்போதைக்கு டீலிங் ரேஞ்ச். ஸோ இந்த டீலிங் ரேஞ்ச் நான் போடும்போது, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரைஸ் வந்து எங்க வந்திருக்கு? இதுதான் நமக்கு பிரீமியம். பிரீமியம். ஸோ ஒரு செல் ஆர்டர் ஃப்ளோல இருக்கும்போது, பிரைஸ் வந்து இது 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ பெட்டரா இருக்கும். இந்த ஒரு இதுக்கு ஆர்டர் ஃப்ளோ ட்ரேட் பண்ணும்போது. நான் வந்து எப்பவுமே 1 ஹவர், 4 ஹவர் தென் வந்து ரொம்ப இது வந்து எனக்கு கிளியரா இல்ல அப்டின்னா, லோயர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ வந்து நமக்கு வந்து பிரீமியம்க்கு வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு இங்க. பிரீமியம்ல எனக்கு என்ன பிடிஆர் இருக்கு? பிரீமியம்ல எனக்கு இந்த 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அந்த 4 ஹவர் எஃப்இஜிய டேப் பண்ணதுமே, நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, ஸோ 4 ஹவர் அப்படின்னா, நான் வந்து 15 மினிட் வந்து யூஸ் பண்ணுவேன்.
ஸோ 15 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வேலிடான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கணும். ஸோ இது இந்த 4 ஹவர் எஃப்இஜி வந்து இங்க டேப் பண்ணியிருக்கு. பட் நமக்கு வந்து என்னது கில் ஜோன் வந்து முடிஞ்சது. டைம் முடிஞ்சது. கில் ஜோன் வந்து இங்க டைம் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லண்டனுக்கு வெயிட் பண்றேன். ஸோ லண்டன் கில் ஜோனுக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. அப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. 1 மினிட் கைஸ். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் குடுக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர வந்து ஷிஃப்ட் பண்ணிருச்சு மார்க்கெட். தென் வந்து நம்ம இந்த ரீட்ரேஸ்ல என்டர் ஆகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி, இதுலயுமே நீங்க வந்து பிடிஎல்ஐஸ வேலிடேட் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிஎஸ்டி இருக்கு. தென் வந்து எஃப்இஜி இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கர்ல நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்டர் ஆகிருக்கலாம் பிரேக்கர். ஸோ பெர்சனலா வந்து நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல என்டர் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வந்திருக்கு. பட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கல. ஸோ நீங்க எங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க அப்புட்ன்னா, நம்ம எங்க என்ட்ரி போட்டுறலாம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எஃப்இஜி. ஸோ இங்க வந்து எனக்கு 15 மினிட்ல இந்த எஃப்இஜி இருந்தது. ஸோ இங்க மார்க்கெட் வந்ததுமே லைக் இந்த எஃப்இஜிலயே வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டிருப்போம். ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்போம். இங்க வச்சிருப்போம் கொஞ்சம். எப்பவுமே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஸ்விங் ஹைக்கு மேல வச்சுக்கங்க. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் வந்து அவ்வளோ தூரம் ஆ சம்டைம்ஸ் தான் வந்து இவ்வளோ தூரம் வரும். தென் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த இதுலயே வந்து 50%லயே வந்து கீழ போயிரும். சின்ன டீலிங் ரேஞ்ச்ல. ஸோ போச்சு. நம்ம வந்து டிஸ்கவுண்டோட லோஸ வந்து ஆ டார்கெட்டா வந்து வைக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இது வந்து டெக்ஸ்ட் புக் செட்டப் இல்ல. பட் வந்து டெக்ஸ்ட் புக் செட்டப்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹைஸ் டூ இந்த லோஸ் வந்து டீலிங் ரேஞ்ச் போட்டீங்க அப்படின்னா, இதுல இந்த சின்ன சின்ன ஃபிராக்டர்ல வந்து டீலிங் இந்த 50%க்கு வந்துட்டு இங்க இருக்க ஒரு எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து என்ட்ரியும் ஃப்ரேம் பண்ணணும். 4 ஹவர் எஃப்இஜி இப்படிதான் நான் வந்து லைக் இந்த பிரைஸ்ல வந்து வேலிடேட் பண்ணுவேன். இப்ப பாருங்க, அழகா வந்து பிரீமியம்ல வந்து நம்மளோட டிஓஎல் இதா தான் இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் போயிடுச்சு. இப்ப வந்து பைக் நம்ம பார்ப்போம். பைக் வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் ஃப்ளோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி. இது செல் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. பை ஆர்டர் ஃப்ளோல நம்ம ஒரு லெக் வந்து கண்டுபிடிக்கணும். நார்மலா வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஓகே பெர்ஃபெக்ட். இப்ப வந்து இங்க இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நமக்கு இந்த ஸ்விங் லோ இதுதான் வந்து என்னது? ஸ்விங் லோ. தென் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹைஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போடப் போறேன். ஸோ டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்டின்னா, நமக்கு ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்க்கு வரல. டிஸ்கவுண்ட்க்கு வரல அப்டின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் வந்து ஆ லைக் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து பார்க்கக்கூடாது. இப்ப இத ஏன் நான் வந்து காமிக்கிறேன் அப்டின்னா, லைக் இங்க வந்துருந்துச்சு அப்டின்னா, நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி. பட் பிரைஸ் இங்க வந்து வரல. நம்ம வந்து அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, வெயிட் பண்ணணும். பிரைஸ் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த தப்ப பண்ணிறக்கூடாது. இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஸ்விங் லோ டூ ஸ்விங் ஹை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்விங் லோ டூ ஸ்விங் ஹை. இது வந்து ஸ்விங் தான். ஆ ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ஸ்விங். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% இந்த பிரைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்க்கு வந்திருக்கு. டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்க்கு வந்துட்டு அழகா வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் டியூவல் என்ன? நமக்கு வந்து பிரீமியம். இதே மாதிரி நமக்கு சார்ட்ல பார்க்கும்போது, மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கண்ல நீங்க வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியும். சிம்பிளா இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டிஸ்கவுண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுக்கு வந்து பிரீமியம். தென் வந்து செல்லுக்கே பாருங்க எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ பிரீமியம். ஸோ அழகா வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவ மட்டும் நம்மளோட வேலை என்னன்னா, ஃபைண்ட் அவுட் பண்றது தான். ஸோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்க்கு மேலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா,
ஒரு டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயி, ஸோ பிரீமியம் போயிட்டு மார்க்கெட் வந்து கீழ வந்துரும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு லைக் அ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சக்ஸஸையும் வந்து நான் ஃபில் பண்றேன். ஸோ மறக்காம வந்து அந்த ஒரு லைக் அண்ட் தென் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு வைங்க. இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மேல இருந்து மார்க்கெட் வந்து கீழ வரணும். கீழ வந்துச்சு அப்படின்னாலே, நமக்கு டீலிங் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டீலிங் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், இந்த பர்ட்டிகுலர் இடத்துல நம்ம வந்து ஒரு பிடிஆரை பார்த்துட்டு வேலிடேஷன் பண்றது என்னது? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும் லோயர் டைம் ஃப்ரேம்ல. இப்ப நான் வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். லைக் வந்து டெய்லினா 1 ஹவர் பார்ப்பேன். டெய்லியோட ஸ்ட்ரக்சர்னா. 1 ஹவர் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட். 4 ஹவர் பார்க்குறீங்க அப்படின்னா 15 மினிட். 15 மினிட் யூஸ் பண்ணலாம். பெட்டரா இருக்கும். தென் வந்து 15 மினிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட். பட் வந்து 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் வந்து பெட்டரா இருக்கும். இது வந்து லைக் வீக்லி பயாஸ் கூட அலைன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தென் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல இருந்து நமக்கு இங்க வந்து நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜியோ இல்ல ஏதாவது ஒண்ணு டேப் பண்ணிட்டு, பிடிஆர்ஐ டேப் பண்ணிட்டு மேல போகும். ஸோ இந்த ஜோன் மட்டும் தான் நமக்கு கண்டிப்பா வந்து ஆ என்ன சொல்றது? என்ட்ரிக்கு வந்து இருக்கணும். நீங்க வந்து பிரீமியம்ல இருக்கும்போது பை பண்ணக்கூடாது. டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது செல் பண்ணக்கூடாது. இத மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கங்க. பிரீமியம்ல இருக்கும்போது ஏன் பை பண்ணக்கூடாதுன்னா, மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆயிரும். டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது ஏன் செல் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல ஏன் செல் பண்ணக்கூடாதுன்னா, மார்க்கெட் வந்து பை ஆயிரும். நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இத மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து இருக்க ட்ரேட்ஸ்லாம் வந்து பெட்டரா இருக்கும். தென் வந்து உங்களோட எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் பெட்டரா இருந்தாலே, நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் வந்து ஈஸியா ஆயிரலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது என்ன வீடியோ வேணும்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கீழ வந்து தேங்க் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தன பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். தென் வந்து நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, கீழ லிங்க் குடுத்துருக்கேன். ஃபண்டட் அக்கவுண்ட்ஸு. நீங்க ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃப் ப்ளூ கார்டியனோட ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.